மிளகாய் நல்லா வந்திருக்கு. இயற்கை முறையில் விளைவிச்ச மஞ்சள் தூள் போட்டு கலக்கி அதில் மிளகாயை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். தண்ணியில் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கலந்தாச்சு. ஒன்றி மிளகாய் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுக்கலாம். முழுக்க இயற்கை முறையில் விளைவிச்ச மிளகாய்ங்க போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கணும். நாங்கள் எந்த காய்கறிகள் எதாக இருந்தாலும் மஞ்சள் தூள், இயற்கை முறையில் விளைவிச்ச மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துருவோம். மிளகாயை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இந்த மிளகாயை கட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிடுவோம். காய வச்சதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே பொடியை அரைச்சி க்ரீன் சில்லி பவுடர் நம்ம சேவ் பண்ணி நம்ம எல்லா பெவரேஜஸ், சூப்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம உப்பு போட்டு இதில் மோர் ஊற்றி காய வைக்கும்போது வத்தலாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். மிளகாயை காய வச்சதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ மிளகாய் கிடைக்கும். இதை நம்ம அரைச்சி பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எப்போ வேணுமோ அப்போ டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கிறது கூட தாளிப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி பவுடர் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆத்யா அக்ரோ ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நாங்கள் அனுப்பி வைப்போம். இது முழுக்க இயற்கை முறையில் விளைவிச்சது. இட்ஸ் ஃபுல்லி ஆர்கானிக். எங்களோட ஆர்கானிக்ஸ் ஃபார்ம்லேருந்து வர்றது.